நீங்க உங்களோட லைஃப்ல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்றீங்களா? ஆனா நான் எல்லா விஷயமுமே கரெக்ட்டா தான் பண்றேன். ஆனா லைஃப்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல. எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல. ஏன்? ஒருவேள நான் பொறந்த இடம் தான் தப்போ? என்னோட சிச்சுவேஷன் தான் காரணமா இருக்குமா நான் ஜெயிக்காம இருக்கறதுக்கு? நீங்க தான் காரணம். இந்த 5 மைண்ட் செட் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களால நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிற விஷயத்த அச்சீவே பண்ண முடியாது. இந்த 5 டாக்ஸிக் மைண்ட் செட்ட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டா போதும். நம்மளோட லைஃப்ல நம்ம நெனைச்ச எல்லா விஷயத்தையும் அப்பதான் அச்சீவே பண்ண முடியும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு நார்மலா வரல. கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு சஜஷன்ல காமிச்சிருக்கு. சோ அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களோட லைஃப்ல நம்ம இன்னைக்கு லெவல் அப் பண்ண போறோம். சோ ரெடியா? லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சேனலுக்கு நியூவா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் ஐ வில் ஸ்டார்ட் when I'm ready. அதாவது எனக்கு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணனும்னா எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்பதான் நான் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால அந்த விஷயத்தை அச்சீவே பண்ண முடியாது. ஏன்னா அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் டைம் நம்மளோட லைஃப்ல வரவே வராது. நம்ம இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நம்மளோட லைஃப்ல நம்மளால அந்த விஷயத்தை அச்சீவே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன நினைப்பீங்கன்னா எனக்கு கேமரா வேணும், மைக் வேணும், ஒரு பெர்ஃபெக்ட் ரூம், ஸ்டுடியோ வேணும், அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் அந்த யூடியூப் சேனலை ஸ்டார்ட்டே பண்ண மாட்டீங்க. உங்ககிட்ட இப்போ என்ன இருக்கு? ஒரு ஃபோன் இருக்கு, அது போதும். அதை வச்சு ஸ்டார்ட் பண்றவங்க தான் அவங்களோட லைஃப்ல அந்த யூடியூப்ல அச்சீவ் பண்ணிருக்காங்க. நான் அச்சீவ் பண்ணல. ஆனா நான் என்னோட எக்ஸாம்பிளே சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போடும்போது நான் வெறும் போன்ல தான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டு தான் இப்போ நான் எல்லாமே வாங்கியிருக்கேன். கேமரா வாங்கியிருக்கேன். போக போக நம்ம நம்மளோட திங்ஸை ஆட் அப் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் நீங்க நினைச்ச விஷயத்தை உங்களால அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கே டிலே பண்ணிட்டீங்கன்னா எப்படி உங்களோட லைஃப்ல நீங்க நினைச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும்? அதனால இப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி மாறணும்னா ஐ வில் ஸ்டார்ட் வித் வாட் எவர் ஐ ஹேவ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நீங்க கொண்டு வரணும். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டை நீங்க இந்த வீடியோ முடிச்சோட கொண்டு வரணும். செகண்ட், நம்மளோட லைஃப்ல நம்ம ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா உடனே நமக்கு ஒரு மைண்ட் செட் வரும். ஐ எம் நாட் கேப்பபிள், என்னால முடியாதோ அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா உங்களால கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை பண்ணவே முடியாது. ஆனா இந்த ஒரு மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணி என்னால முடியும், ஐ கேன், ஐ எம் கேப்பபிள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா எவ்வளவு பெரிய ட்ரீமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உங்களால பண்ண முடியும். ஆனா சில பேர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, நடுவுல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னால முடியாது, ஐ எம் நாட் கேப்பபிள் அப்படின்னா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க யாரோட உங்களோட கம்பேர் பண்றீங்க? நீங்க ஆல்ரெடி அந்த ஃபீல்ட்ல ஜெயிச்சிருப்பாங்க. அவங்களோட நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்கள நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோத்துருவீங்கன்னு தான் தோணும். எப்பயுமே நம்ம அப்படி ஒரு கம்பேரிசனே பண்ணக்கூடாது. என்னைய ஒரு எக்ஸாம்பிளா எடுத்தீங்கன்னா நான் என்னோட சேனலை மதன் கோரி இர்ஃபான் வியோட சேனலோட கம்பேர் பண்ணா எப்படிங்க நான் ஒரு மாதிரி தோத்தவ மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல எனக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட நான் போய் இப்பதான் கொஞ்ச நாள் டெவலப் ஆயிட்டு வரும்போது நான் அவங்களோட கம்பேர் பண்ணா என்னால முடியாது, நான் அப்படிப்பட்ட லெஜெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு தான் தோணும். நம்ம எப்பயுமே நம்மளோட தாங்க கம்பேர் பண்ணுவோம். நேத்து நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், இதை விட எப்படி பெட்டரா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நேத்துக்கும் இன்னைக்கும் நான் என்னைய வச்சு கம்பேர் பண்ணா மட்டும் தான் என்னால இந்த ஃபீல்ட்ல அச்சீவே பண்ண முடியும். அப்படிதான் நம்ம எல்லாருமே இருக்கணும். தேர்ட் மைண்ட் செட், நான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு டைமே இல்லப்பா, நான் அவ்வளவு வேலை செய்றேன், நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போறேன், ஆனா எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புள்லாம் இருக்காங்களா, அவங்க எக்ஸ்கியூஸ் பண்ணல. அவங்களுக்கு டைம் அவங்களா மேக் பண்ணுவாங்க. அவங்களோட பிரியாரிட்டி டாஸ்க் அதே தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நமக்கு ஒரு விஷயம் பிரியாரிட்டி, உங்களோட கோல் உங்களுக்கு பிரியாரிட்டினா நீங்க தான் டைம் மேக் பண்ணணும். நீங்க டைம் இல்லைன்னு சொல்றது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். உங்களோட போன் யூசேஜோட டைமை பாருங்க, கண்டிப்பா அதுல ஒரு 4 hours 5 hours இருக்கும் டெய்லி. அந்த டைம் எல்லாம் நீங்க வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. எஃபெக்டிவா பண்றீங்கன்றதெல்லாம் கதையா தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தான் டைம் மேக் பண்ணணும். எனக்கு எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லாம நீங்க டைமை மேக் பண்ணுங்க. கண்டிப்பா அப்பதான் உங்களால அந்த விஷயத்தை ஸ்டார்ட்டே பண்ண முடியும். ஃபோர்த், நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதே நம்மளோட பிரெயின்ல இருந்து ஒரு क्वेश्चन வரும், வாட் இஃப் ஐ ஃபெயில்? நீ ஃபெயில் ஆயிட்டு என்னடா பண்ணுவ, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஒரே ஒரு செகண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஓகே, அட்லீஸ்ட் நீ ஓகே நான் ட்ரை பண்ணன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா நீங்க ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினைச்சு ஸ்டார்ட்டே பண்ணாம இப்படி யோசிச்சு நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா எவ்வளவு ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஃபியூச்சர்ல யோசிப்பீங்க, ஒருவேளை நான் அந்த விஷயத்தை பண்ணியிருந்தேன்னா சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாறி இருப்பேன், இப்படி நான் அந்த விஷயத்தை விட்டுட்டு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ரெக்ரெட் ஃபீல்ல இருக்காங்க. அந்த ஃபீலுக்கு நீங்க போகணுமா? அப்படி போக வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெயிலியர் இஸ் பார்ட் ஆஃப் சக்சஸ் தான். அதாவது நீங்க ஃபெயிலியரா பார்த்தா மட்டும்தான் அது உங்களுக்கு ஃபெயிலா தெரியும். ஆனா நீங்க அந்த ஃபெயிலியரை ஒரு லேர்னிங்கா பாத்தீங்க, அது ஒரு நாலேஜ் நமக்கு கத்து கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட கோல்ஸ்ல நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. சோ நீங்க எப்பயுமே உங்களோட ஃபெயிலியரை ஒரு லேர்னிங்கா பாருங்க.
ஃபிஃப்த்து இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும். எனக்கெல்லாம் வாழ்க்கையில லக்கே கிடையாதுப்பா. லக் இருக்கவன் தான் இந்த வாழ்க்கையில ஜெயிப்பான் அப்படின்லாம் நீங்க யோசிக்கணும். ஒரே ஒரு செகண்ட் நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்த லக்குனால ஜெயிச்சவன் யாராச்சும் ஒருத்தரோட பேர் ஞாபகம் இருக்கா? ஒருத்தரோட பேர் சொல்லுங்க பார்ப்போம். யாருமே இங்க வந்து லக்குனாலலாம் ஜெயிக்க மாட்டாங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ நாள் உழைச்சதுக்கான ஒரு பலன் தான் அவங்களோட சக்சஸே. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, எல்லாரும் ஓவர் நைட்ல சக்சஸ் ஆயிடுறாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கோம். அங்க ஓவர் நைட்ல சக்சஸ் ஆகிற பீப்புள் அவங்கள திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 இயர்ஸ் கஷ்டப்பட்டு இதுக்காக உழைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நாள்ல ஜெயிக்கிறது எல்லாமே அவ்வளோ ஹார்ட் ஒர்க்னால தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதனால யாருமே வந்து இங்க லக்லலாம் ஜெயிக்க முடியாது. நம்ம ஹார்ட் ஒர்க்கை போடுவோம். ஹார்ட் ஒர்க்கை நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வந்து நமக்கு லக்கு ஃபேவர் ஆகும். அந்த அடிக்கும் போது நம்ம வந்து பெரியாளா மாறுவோமே தவிர லக்குனால தான் எல்லாரும் ஜெயிப்பாங்க அப்படின்னா கிடையாது. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். நான் இப்ப சொன்ன இந்த 5 டாக்ஸிக் மைண்ட் செட்டை நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்களோட லைஃப்ல நீங்க வந்து டெவலப் ஆவீங்க. அப்படி டெவலப் ஆவீங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் அடுத்த ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு. அதனால இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். Until this, bye. It's Vijay. Bye bye.